காரக்கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். கொழுக்கட்டை மாவு பிசைவதையும் 2 முறையில் செய்யலாம் என்பதும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இன்றைக்கி பூரணத்துக்காக எடுத்துருக்கிறது முழு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. பைத்தம்பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துப்போம். பைத்தம்பருப்புலேருந்து வந்த தண்ணியை கீழே ஊற்றாதீங்க, அதாவது ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இப்போ வெல்லம் நல்லா நமக்கு கரையணும். ஜஸ்ட் அந்த வெல்லத்தில் இருக்க தூசை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம வெல்லத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு கரைய வைக்க போகிறோம். இப்படி நல்லா எல்லா வெல்லமும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இது போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க தூசெல்லாம் நமக்கு வந்துடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாதாம் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய், பாதாமே தேங்காவே நல்லா நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துப்போம். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பை சேர்க்கிறேன். அதாவது நான் வேக வச்ச பைத்தம்பருப்பில் 1 கப்பு வந்து இனிப்பு பூரணத்துக்கும் இன்னொரு கப்பு வந்து காரப்பூரணத்துக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து இந்த பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா மசிச்சு விடுவோம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா வெல்லம் எல்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த பருப்புக்குள்ளே. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையே நம்ம அந்த பருப்போடு கலந்து விட்டுருவோம். நீங்கள் ரொம்ப பருப்பை வேக வச்சிட்டிங்கன்னா இது போல் கலரும் போது அது ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் ஒரு விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் அந்த பருப்போடு நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு முதல் மெத்தட் பார்ப்போம். 1 கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு தண்ணியை சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நம்ம முதல்ல கரைச்சிப்போம். ஸ்டவ் எதுவுமே ஆன் பண்ணாமல் முதல்ல நீங்கள் இதை கரைச்சி மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே கடாயை வச்சுட்டு இதை நல்லா நம்ம குக் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அந்த உருண்டையை எடுத்து கையில் உருட்டினோம்னா கையில் ஒட்டாத பதத்த அளவுக்கு வரணும். அது அளவு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். கைவிடாமல் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக குக் ஆகிடும். இது மாதிரி எல்லா மாவும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நமக்கு மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். பாருங்கள், கரெக்டாக மாவு எல்லாம் நல்லா பதமாக ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ கையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒட்டாத இருக்கணும், கரெக்டான பதம். அப்படியே விடாமல் வேறு கிண்ணத்தில் மாற்றி மூடி வச்சுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இது வந்து கொழுக்கட்டை செய்யக்கூடிய கொழுக்கட்டை மோல்டில். இப்போ இதில் கொஞ்சமாக நான் நெய் தடவிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு மாவு எடுத்து அது உள்ளே வச்சு நல்லா நம்ம விரலால் நம்ம இப்படி அழகாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப தடியாக இல்லாமல் நல்லா மெலிசாக நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. உங்களுக்கு என்ன மோல்டு இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த மோல்டு இருக்கிறதால நான் இதில் வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இப்போ அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூரணத்தை வச்சுட்டு மேலே இருக்க அந்த மாவை அப்படியே உள்ளே மடித்து விட்டோம்னா மடித்து விட்டுட்டு இப்படி உள்ளங்கையில் அழுத்தினீங்கன்னா ஈஸியாக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது என்கிட்ட இருக்க இன்னொரு மோல்டு. இதுலேயும் நான் இது கொஞ்சம் பெரிய கொழுக்கட்டையாக வரும். ஸோ கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ஒரு பூக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அதே போல் இன்னொரு கொஞ்சம் மாவு எடுத்து அந்த சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு எந்த அளவுக்கு மெலிஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த குழியில் மட்டும் நம்ம பூரணத்தை வச்சு இப்படி மூடிட்டு வெளியில் இருக்க எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் எடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக பூ டிசைனில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை மாவை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். பூரணம் வந்து நம்ம எள்ளு வெல்லம் சேர்த்தது, தேங்காய் வெல்லம் சேர்த்த பூரணம், நிலக்கடலை பூரணம். நான் வந்து முழு பைத்தம்பருப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி கடலைப்பருப்பு வச்சும் செய்யலாம்.
கார கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பொடி, கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சீரகம், அதை முதல்ல மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ நான் எடுத்து வச்ச அந்த 1 கப்பு மூங் தாலை இதில் சேர்த்துக்கிறேன். அதான் பச்சை பயிறு. அதை ஒரு தடவை அரைச்சிட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அதையும் அரைச்சி கொண்டு வந்துடுவோம். காரப்பூரணம் ரெடி. 2வது செய்முறையான கொழுக்கட்டை மாவு பிசைறத பார்ப்போம். 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க வைங்க. இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டான மாவு கிடைக்கும். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அந்த கொதித்த தண்ணியை இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த தண்ணி கரெக்டாக 1 கப்புக்கு 1 கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் மாவு ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா அப்படியே பிசைஞ்சு விடுங்க. நம்ம நல்லா இந்த சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய வேண்டியதான். ஓரளவுக்கு இப்போ சூடு ஆறி இருக்கும், அதனால் நான் கை வச்சு செய்கிறேன். பாருங்கள், இதுவும் கையில் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கு. ஒரு துணியை ஈர துணியை வச்சு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அதே மோல்டில் எடுத்து இப்போ நான் செய்ய போகிறேன். நான் இதுக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதே மாதிரியே நம்ம உள்ளே ஈவனாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியது தான். நீங்கள் மாவை கரெக்டாக பிசைஞ்சிங்கன்னா அந்த மோல்டில் ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம விரலை வச்சு நம்ம அழுத்தி விட்டோம்னாலே போதும், அது ஈவனாக ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த குழியில் எவ்வளோ பூர்ணம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு மேலே இருக்கிற மாவை நம்ம அப்படியே உள்ளே வச்சு மடித்தோம்னா பூர்ணம் ரெடி. அதே மாதிரி தண்ணி நல்லா இட்லி பாத்திரத்தில் கொதித்ததுக்கப்புறமா நம்ம வச்சோம்னா 5 நிமிஷத்தில் கரெக்டாக நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்களும் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை உங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.